ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 100 days ஃப்ரீ கைடன்ஸ் குரூப் 1 குரூப் 4 ப்ரிலிம்ஸ் ப்ரோக்ராமில் வந்து டே 8க்கான ஜென்ரல் தமிழ் டாப்பிக்கு 9ஆம் வகுப்பு இயல் 5லேருந்து கல்வியில் சிறந்த பெண்கள் குடும்ப விளக்கு சிறுபஞ்சம் மூலம் பார்ப்போம். அது கூட சேர்ந்து ஓல்டு சமச்சீர் புக்கில் இருக்கிற தமிழக மகளிர் விடுதலை போராட்டத்தில் தமிழக மகளிரின் பங்களிப்புன்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும். அடுத்து சிறுபஞ்சம் மூலம், இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரே வீடியோவில் இந்த 5 பார்ட்டையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி நான் சொல்கிறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கல்வியில் சிறந்த பெண்கள். இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்கல்ல, சங்ககால பெண்பார் புலவர்களில் சிலர்னு சொல்லிட்டு, இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, சங்ககால பெண்பால் புலவர்கள் இவங்கள வந்து ஒரு 3 பேரை கொடுத்துட்டு 4வதாக வேற ஒருத்தங்க பேர் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் வந்து பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்க பேர் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ மற்ற ஆஸ்பெக்ட் வந்து கம்மி தான். முத்துலட்சுமி அம்மையார் இவங்களை பற்றி கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் வராதமே இருக்காது, மேக்ஸிமம் இருக்கும். 1886லேருந்து 1968 தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, தேவதாசி ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கான சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர். அடையாறில் வந்துட்டு 1930 ஔவையிலமும் 1952 புற்றுநோய் மருத்துவமனையும் நிறுவியவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டுக்கிட்டே இந்த ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஹைலி இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லைனும் சிங்கிள் லைனும் பார்த்துக்கோங்க. ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஜஸ்ட்டு நார்மலாக தான் இருக்கும், அதை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹண்டர் குழு 1882 முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது. அடுத்து பண்டித ராமாபாய், இவங்கள பற்றி கொஸ்டின் வந்து கேட்குறக்கான ஸ்கோப் கம்மி தான், ஏன்னா பாயிண்ட்டாக எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. மூவலூர் ராமாமிர்தம் தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர், தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கான திருமண உதவியை இவர் பெயரில் வழங்குகிறது. மூவலூர் ராமாமிர்தம் இம்பார்ட்டண்ட்டு. வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் யாருன்னு கேட்கலாம், ஐடா சோபியா ஸ்கட்டர். ஆனால் இதுக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மி. அதிகமாக முத்துலட்சுமி அம்மையார் அவங்கள பற்றி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இவங்கள பற்றி ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க, சாவித்ரிபாய் பூலே. எப்படின்னா 1848. 2014ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றவர் கைலாஷ் சத்யார்த்தி. எதுக்காகன்னா குழந்தைகளை பாதுகாப்புங்கிற அமைப்பை நிறுவி அதன் மூலம் குழந்தைகள் கல்வி பெற வச்சிருப்பார். மலாலா இவங்களும் வந்து நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க, அதே ஆண்டு தான். கைலாஷ் சத்யார்த்தி அவங்க கூட சேர்ந்து பெற்றிருப்பாங்க, பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12. பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள், ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம், சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம். தனித்தமிழ் இது கூட தொடர்புடையவங்க வந்து நீலாம்பிகை அம்மையார், மறைமலை அடிகளின் மகள் அவங்க வந்து நீலாம்பிகை அம்மையார். தனித்தமிழ் பற்று கொண்டவர். அதுக்கான கட்டுரை, வட சொல், தமிழ் அகரவரிசை, பெண்மணிகளின் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்களை வந்து தனித்தமிழில் எழுதிய விரும்பியோருக்கு மிகவும் பயனுள்ளதாக விளங்குகின்றன. ஸோ இதெல்லாம் இவங்க எழுதிய நூல். ஸோ இது வந்து தனித்தமிழ் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோத்தாரி கல்விக்குழு 1964ஆம் ஆண்டு அனைத்து நிலைகளிலும் மகளிர்
கல்வியை வலியுறுத்தியது. சாரதா சட்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 1929 குழந்தை திருமண தடை சட்டம். ராஜேஸ்வரி அம்மையார். அறிவியல் உண்மைகளை தொல்காப்பியம், கைவல்யம், திருமந்திரம் இதில் உள்ள அறிவியல் கருத்துக்களை ஆராய்ந்து சொற்பொழிவாற்றிருப்பாங்க. சூரியன், பரமாணு புராணம் போன்ற நூல்களையும் எழுதியிருப்பாங்க. அடுத்து குடும்ப விளக்கு, பாரதிதாசன். சிலபஸில் டேரெக்டாக பாரதிதாசனை கொடுத்துருப்பாங்க. பாரதிதாசன், பாரதியார் இவங்க 2 பேரை பற்றி கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ஸோ ஹைலி இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. குடும்ப விளக்கு இந்த பாடல் கொடுத்துருக்க குடும்ப விளக்கு பகுதியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஐந்து பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதியின் மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என பெயர் மாற்றிருப்பார். இவரோட நூல்கள் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். கவிதைகள் பார்த்திங்கன்னா பாவேந்தர், பாரதிதாசன் கவிதைகள்னு தொகுக்கப்பட்டிருக்கு. இவர் சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டது பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடகத்துக்கு. இந்த 3ஐயும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இதிலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்கலாம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா பாரதியார் சொல்லியிருப்பாங்க. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமே கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லியிருப்பாங்க. பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படுதல் என்பது சரிப்பட்டாடாதுன்னு பாவேந்தர், பாரதிதாசன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3 இம்பார்ட்டண்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. பாடல் வரி பொறுத்தளவுக்கும் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் படிச்சுக்கோங்க, புரிகிற மாதிரி தான் இருக்கும். கல்வி கல்லாத பெண்களை கலர் நிலம்னு சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்கலாம். இல்லை கல்வி கற்காத பெண்களை என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னு கொஷின் கேட்கலாம். ஸோ மற்றது ஜென்ரல் பாயிண்ட்டு தான், நீங்கள் அப்படியே ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. அவ்வளோவா வரிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கிடையாது. பட் ஆனால் படித்து வச்சுட்டு சப்போஸ் கேட்டாங்கன்னா இது குடும்ப விளக்கு பகுதி, இல்லை இது எழுதுனது பாரதிதாசன் அப்படின்னு சொல்கிற லெவலில் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லைனும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு மேலோட்டமாக பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு ஐடியா மேக் பண்ணிக்கோங்க. சிறுபஞ்ச மூலம் இதில் இருக்கிறதே 4 லைன் தான். இந்த 4 லைனும் பார்த்து வச்சுக்கோங்க. இதை வச்சு கேட்கலாம். இந்த வரி கொடுத்துட்டு இது யார் எழுதியிருக்காங்கன்னு கேட்கலாம். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்த்துடலாம். தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. 14 கீழ்கணக்கு நூல்கள் எனப்பட்டன. சிறுபஞ்ச மூலமும் 14 கீழ்கணக்கு நூல்களில் தான் வரும். 5 சிறிய வேர்கள் என்பது தான் சிறுபஞ்ச மூலத்தோட பொருள். இதில் என்ன இருக்குதுன்னு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. திரிகடிகம், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம் 3மே மருந்து பொருட்களை சம்மந்தமாக நேம் வந்திருக்கும். அந்த மருந்து பொருள் என்ன எண்ணிக்கைன்னு கேட்டே இருப்பாங்க. சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள பொருள் பார்த்திங்கன்னா கண்டங்கத்திரி, சிறுவதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய வேர்களால் ஆன மருந்து எப்படி உடலின் நோயை போக்குமோ அது மாதிரி சிறுபஞ்ச மூல பாடல்கள் 5 கருத்து அறியாமை போக்கும். ஸோ இந்த லிங்க்கு இந்த ஒவ்வொரு நூலுக்கும் அதுக்கான மருந்து பொருள் லிங்க்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹைலி இம்பார்ட்டண்ட்டு, மக்கிடிச்சு வச்சுக்கோங்க. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். அதுக்கு இந்த லைனை நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்குரியன என வகையில் வாழ்வியல் உண்மையை எடுத்துக்காட்டும் நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர். காரிங்கிறது இவர் இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். பூவாது காய்க்கும் மரமுல நன்றறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா விதையாமை நார்வ வித்துள்ள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இந்த பூவாது காய்க்கும் மரமுலன்னு சொல்லி தொடங்கும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் என்னன்னு சொல்லி கேட்கலாம். பொருள் பார்த்து வச்சுக்கோங்க. மூவாதுனா முதுமை அடையாமல், தாவானா கெடாதிருத்தல், நாறுவன முளைப்ப. சாதனைக்கு வயது தடையன்று. இந்த வயதெல்லாம் பார்த்துக்கோங்க. குறிப்பாக யாரை பற்றி கேட்கலான்னா வள்ளலாறு, பாரதியார் இவங்க 2 பேரை பற்றி அதிகமாக கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தும் பாடவும் மாற்றல் பெற்றவர் வள்ளலார். 11வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி எனும் பட்டம் பெற்றவர் பாரதியார். இந்த 2 ஹைலி இம்பார்ட்டன்ட். மற்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டஃப்பாக கேட்கணுன்னா இந்த 3 பேர்த்துலேருந்து கேட்பாங்க.
விக்டர் ஹியூகோ வந்து 15 வயது, மாவீரன் அலெக்சாண்டர் 16, கலீலியோ 17. மூன்று கருத்து 6 கருத்து கொண்ட நூல் என்ன? மூன்று கருத்து என்னங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 6 கருத்து கொண்ட பாடல் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து 9ஆம் வகுப்பு இயல் 5ல் உள்ளது. ஓல்டு புக்கில் இருந்து 2 பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். பேஜ் நம்பர் 86, 90 இருக்குது. விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்கு, இதிலேருந்து கொஷின் கேட்பாங்க. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. வேலு நாச்சியாரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதி. அதுக்கப்புறமா முத்தம்மாள் இணையாருக்கு ஒரு மகளாக பிறந்தவர் தான் வேலு நாச்சியார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் வேலு நாச்சியாரை மணந்து கொண்டார். சிவகங்கை எப்போ மீட்டாங்கன்னு கொஷின் கேட்பாங்க. வேலு நாச்சியார் மருது சகோதரர்கள் உதவியோட 1780. கடலூர் அஞ்சலையம்மாள். காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போது அப்போ தான் இவங்களோட பொது வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம். அஞ்சலையம்மாள் நீல் சிலை அகற்றும் போராட்டம் என்ன ஏறுங்கிறத நீங்கள் ஜிஎஸில் படிச்சிருப்பீங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உப்பு காய்ச்சும் போராட்டம், மறியல் போராட்டம், தனியால் அறப்போராட்டம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் போன்ற போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பாங்க. சிறைக்கும் சென்றிருப்பாங்க. கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லாரி ஆகிய சிறைகளில் இருந்திருப்பாங்க. நீல் சிலை அகற்றும் போராட்டத்தின் போது 9 வயது மகளையும் ஈடுபடுத்தியிருப்பாங்க. காந்தியடிகள் சிறையில் இருப்பவர்களை பார்க்க வந்தபோது 9 வயதேயான அம்மா கண்ணு அஞ்சலையம்மாளோட மகள் என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சியுற்று அச்சிறுமியை தன்னுடைய வார்தாவில் உள்ள ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று லீலாவதின்னு பெயரிட்டு படிக்க வச்சுருப்பாங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. காந்தியடிகள் அஞ்சலையம்மாளை வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு அழைச்சிருப்பாங்க. இது கேட்கலாம். இது கேட்குறக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்கிற ஏரியா. அம்புஜத்தம்மாள். கோதை நாயகி அம்மாள் ருக்மணி லட்சுமிபதி ஆகியோருடன் நட்பு கொண்டு பெண்ணடிமைக்கு எதிராக குரல் கொடுத்தார். மகாகவி பாரதியாரின் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டினார். காந்தியடிகளின் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவங்க யாருன்னா அம்புஜத்தம்மாள். இதுவும் கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. தந்தை பெயரோடு இணைத்து காந்தியடிகள் பெயரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் என்னும் தொண்டு நிறுவனத்தை அமைத்தவர் யாருன்னா அம்புஜத்தம்மாள். அம்புஜத்தம்மாள் நான் கண்ட பாரதம் என்னும் அரிய நூலை எழுதியுள்ளார். இது கொஷின் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின், PYQ. தாமரை திருவிருதையும் பெற்றிருப்பாங்க 1964. சிறு பஞ்சம் மூலம் கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு துணையாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது இருக்கும். எதுக்கு எது அழகுன்னு இருக்கும். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு அழகு வந்து பிறரிடம் இறந்து செல்லாமல் இருக்கிறது, ஆராய்ச்சிக்கு அழகு வந்து முடிவை துணிந்து உரைத்தல், இசைக்கு அழகு வந்து அதனை கேட்டோர் நன்றன புகழ்தல், அரசனுக்கு அழகு வந்து குடிமக்களை வருத்தப்படாமல் பாதுகாத்தல். இதில் வந்து இந்த பாடலறி கொடுத்துட்டு என்னன்னு கேட்டால் சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஒரு சொல்லோ பொருளோ பின்னர் பலவிடத்தும் வந்து வருவது பின்வரும் நிலையணி. அது 3 வகை. சொல் பின்வரும் நிலையணி, பொருள் பின்வரும் நிலையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இந்த பாடல் எடுத்துக்காட்டுனா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. முன்னர் வந்து சொல்லும் பொருளும் பின்னரும் அதே பலவிடத்திலும் அதே மாதிரி வருவது.
அவ்வளோதான் டே 8க்கான இதையும் பார்த்துக்கோங்க. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவாயினும் நனி சிறந்தனவேன்னு சொன்னவர் பாரதியார். டே 8க்கான ஜென்ரல் தமிழுக்கான ஓவரால் போர்ஷன் நான் கவர் பண்ணி சொல்லியிருப்பேன். எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது இம்பார்ட்டன்ட்டு இதை கேட்டுட்டு ரிவிஷன் பண்ணும்போது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. டே 7ஓட ஜென்ரல் தமிழ் டாபிக் வந்து இனி அப்லோட் பண்ணலாம். அது இன்றைக்கி ஈவினிங் நான் அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.